இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் கதிரும் ராஜியும் காரில் வந்து போய்கிட்டுருப்பாங்க. கதிரோட ஃப்ரெண்டு தான் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பான். அப்போது 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இவங்களோட ஜாலியாக பேசிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் கதிர் வந்து ராஜிக்கிட்ட சொல்லுவான், "நீ காலையிலேயே அங்கே கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியிருக்கிறதுனால கொஞ்சம் நீ தூங்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு அவள் சொல்லுவாள், "இல்லை இல்லை, நான் விடிய விடிய தூங்காமல் கூட இருப்பேன்" அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருப்பா. அந்த டைமில் டக்குன்னு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவள் வந்து தூங்கிடுவா. யார் ராஜி. அவன் தோள் மேலேயே சாஞ்சி. அப்போது கதிர் சொல்ல நினைப்பான், நீ தானே தூங்காமல் இருக்கிறது, இந்த அதுக்குள்ளே தூங்கிட்டாளே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அப்போ அந்த டைமில் அவன் ஃப்ரெண்டு வந்து காரை வேகமாக ஓட்டிகிட்டு போகும்போது அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவான், கதிர் நீ காரை கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுடா அப்படிம்பான். அதுக்கப்புறம் பாட்டை சவுண்டை குறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் எடுத்து கதிர் வந்து ராஜியை பார்த்துக்கிட்டுவான். கொஞ்ச நேரத்தில் கதிரோட மடியிலேயே அவள் வந்து படுத்து தூங்கிடுவாள். அதுக்கப்புறம் திடீர்னு அவள் முழிச்சு பார்க்கும்போது காரில் தனியாக அவள் மட்டும் படுத்திருப்பாள். யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் காரை விட்டு அவள் வந்து இறங்கிட்டு தேடி பார்ப்பா. அப்போ பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் வழியாக போயிட்டு அப்படி எட்டிட்டு யாரையும் காணுமேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவன் கதிர் அங்கேருந்து வந்துடுவான். என்ன முழிச்சிட்டு அதுக்குள்ளே, நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வந்தேன், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படி இப்படின்னு கேட்டுட்ருப்பான். அதுக்கு அவள் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிடுவா. அந்த டைமில் அவன் கதிர் சொல்லுவான், என்ன உன்னை விட்டுட்டு போயிடுவேன் நினச்சியா, அதெல்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை வந்து நான் கண்டிப்பாக எல்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்து சொல்லுவான். அப்போது ராஜி கேட்பா, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்பா. அந்த டைமில் நம்ம செங்கல்பட்டை தாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் கதிர். அந்த நேரத்தில் ராஜி கேட்பா, அப்போ அவங்க நம்ம கூட தங்கலையா அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா கதிர்கிட்ட. அப்போ கதிர் சொல்லுவான், அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க, ஏன் நீ வந்து நம்ம கூட தங்கிடுவாங்கன்னு நினச்சியா அப்படின்னு கதிர் கேட்பான். ஆமாம், அப்போ நம்ம 2 மட்டும் தான் தங்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக யோசிப்பா. அப்போ கதிர் சொல்லுவான், நீ எல்லாத்தையுமே என்ன தப்பு தப்பாக தானே யோசிப்ப அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு ராஜி சொல்லுவான், நான் ஒன்று வேறு என்ன தப்பாக நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அது ஏற்கனவே ஒரு நேரம் சொல்லியிருக்கேன், இப்போ அதை வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கதிர் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு நேராக லாட்ஜுக்கு போயிடுவான். அங்கே ரூம் வந்து 2 டேஸுக்கு புக் பண்ணியிருப்பான். அப்போ ரூமில் போன உடனே ராஜிக்கிட்ட கேட்பேன், இந்த ரூம்லாம் உனக்கு ஓகே தானே அப்படிங்கும்போது அவன் சொல்லுவாள், ஒரு 5 ஸ்டாரில் புக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பான். அந்த டைமில் இவன் சொல்லுவான், உனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லி நம்ம அது கூட போடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது ராஜி சொல்லுவா, நம்ம வந்து அந்த ₹1,00,000 ஃபீஸை நம்ம எப்படி கட்ட போகிறோம், எனக்கு அதை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கதிர் சொல்லுவான், நீ ஏன் அதை பற்றி யோசிக்கிற, நான் பார்த்துக்கிறேன். ராஜி சொல்லுவா, 1 பக்கத்தில் 5 சைஃபர் போடணும் தெரியுமா உங்களுக்கு, 1,00,000க்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு கதிர் சொல்லுவான், நான் ட்ராவல்ஸ் ஓனருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியும், அது கூட தெரியாமையா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா, உங்கள் அப்பாக்கிட்ட எனக்கு வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டடிப்பான். அதுக்கு ராஜி சொல்லுவா, எங்கள் அப்பா கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் வாங்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜி சொல்லுவா, சரி ஓகே, நான் போய் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடுவான். அந்த டைமில் கதிர் வந்து அந்த ரூம் சர்வீஸ்கிட்ட ஆர்டர் போட்டு 2 காஃபி போட்டிருப்பான். அங்கே வந்து அந்த காஃபியும் வந்துடும். அதுக்குள்ளே வந்த பிறகு அதுக்குள்ளே குளிச்சுட்டு ராஜியும் வெளியே வந்துடுவான். ராஜி வெளியே போகும்போது என்னென்னா, அவளையே அவன் ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ ராஜி கேட்பா, வெளியே அப்போ ரூமுக்கு வந்தது யார் அப்படின்னு கேட்டுட்ருப்பா. அவன் அதை கூட கவனிக்காமல் அவளை ரசித்து பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறம் ராஜி வந்து அவனை திரும்ப கரெக்டாக கூப்பிட்டு, யார் வந்தா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ரூம்லேருந்து அங்கே காஃபி கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுவான். திரும்பியும் 2 பேரும் காஃபி குடிப்பாங்க. அப்பவும் அவளை தான் ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த சமயத்தில் ராஜி வந்து காஃபியை வந்து என்ன செஞ்சிருவான்னா கையில் கொட்டிடுவா. கொட்டின உடனே அவனுக்கு யார் நம்ம கதிருக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிரும். ஐயோ, கையில் பட்டுட்டு கையை கொண்டான்னு சொல்லிட்டு கையை பார்க்கும்போது கை ரெட்டிஷாக இருக்கும். உடனே அவன் வந்து ஐயோ ரொம்ப பெருசாக பட்டுட்டேன், என்ன செய்யன்னு சொல்லி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு அந்த ரூமில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் ரூமில் போய் கையை கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் கையை கழுவ போவான். போய் கழுவிட்டு வெளியே வரும்போதும் அவன் கையவே பிடிச்சிட்டு ஐயோ ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்போ அவள் சொல்லுவா, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ராஜி சொல்லுவாள். அப்போ கதிர் சொல்லுவான், நாளைக்கு வேறு உனக்கு அங்கே கிளாஸ் இருக்குது, இந்த நேரத்தில் எப்படி கையை இது பண்ணிக்கிட்டே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அப்போது ராஜி சொல்லுவா, சரி ஓகே,
இந்த கையை வேணால் நான் வேணால் கட்டு போட்டுக்கிறேன், நீங்கள் வேணால் அங்கே வந்து எனக்கு பதிலாக உட்காந்து சொல்கிறத நீங்கள் எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்குவான். அந்த டைமில் அவளையே திரும்பியும் ரசித்து பார்த்துட்டு அவன் சொல்லுவான், கதிரை வந்து ராஜியை பார்த்து, ஏன் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போது அவள் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் முடிஞ்சுது. ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.